ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாயாவ செம அதிரடியா புவனாவ எதிர்த்து உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் புவனாவும் அவங்க லாயரும் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே மாத்தி வச்சாலும் நம்ம மாயா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். புவனேஸ்வரிய கூண்டு மேல நிக்க வச்சு நம்ம மாயா மாரியா கேள்வி கேட்டு ஆதாரத்தோட புவனா தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நிரூபிச்சு நம்ம ரகுராம் ஜானகி விடுவிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம தனா கதிரோட பிளான் தெரியாம புவனாவும் அதிகாரிகள்கிட்ட பேசுறாங்க. எனக்கு உயிருக்கு இந்த தனானால ஆபத்து இருக்கு. அவ எங்க வீட்லயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. எப்படியாவது இவளை கைது செய்துட்டு போயிடுங்கன்னு சொன்ன உடனே அதிகாரிகளும் நம்ம தனா கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல நம்ம தனாவை பார்த்த உடனே ஜானி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்ன தனா, நீ ஜெயிலுக்கு வந்துட்ட, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும் உண்மையை சொல்லாம, இல்லம்மா அந்த புவனேஸ்வரியை மிரட்டதுக்கு நாங்க போயிருந்தோம், அதனால தான் அவள் பயந்து போய் எனக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியோ என்னதுன்னா இப்படியா பண்ணுவேன், அப்பா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் கோபப்பட்டு புவனாவை எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம தனாவும் சரி விடுமா, ஏதோ உனக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் இப்படி ஒரு செயலை செய்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம கதிரும் ரகுராமோட இடத்துல பார்த்த உடனே ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி என்னது இது, எதுக்காக இந்த கதிர் இப்போ ஜெயிலுக்கு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ரகுராமோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம கதிரும் புவனேஸ்வரியை மிரட்டின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரகுராமோ இந்த கோபம் எல்லாம் சரியானது கிடையாது, ஏற்கனவே புவனாவை இந்த செயல் செய்ய போகும்போது நான் தடுத்து நிறுத்தினேன், மறுபடியும் எதுக்கு இந்த வேலையை செய்திருக்க, இப்படி செய்தால் அவளுக்கும் நமக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படி சொல்லிட்டு நம்ம கதிருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜானகிக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குது. புவனேஸ்வரி அனுப்பின ஆளும் சரி ஜானகி இப்போ தனியாக மாட்டிட்டா கரெக்டாட்டி இவளை ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருளை எடுத்து நம்ம ஜானகி பக்கத்துலேயே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம தனாவும் இதை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் வசதியாக தூங்கிட்டு இருக்கும்போது புவனாவோட ஆளும் அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. கதிர் இதை பார்த்து அப்படி அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. இந்த விஷயம் எதுவுமே நம்ம ரகுராமுக்கு தெரிய மாட்டேங்குது. எழும்பி பார்க்கும்போது நம்ம கதிரும் சாதாரணமாக இருக்க மாதிரி அந்த செயலை செய்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாயா வெளியில இருந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனாவை தான், அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் திரட்டிட்டு இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட ஏற்கனவே இந்த தனாவும் கதிரும் இப்படி ஒரு செயலை செய்துட்டாங்க, மாயாவை எல்லாம் நம்ம சாதாரணமாக எடை போட்டுறவே கூடாது, கண்டிப்பாக எனக்கு எதிராட்டு எல்லா எவிடன்ஸையும் இப்போ கலெக்ட் பண்ணியிருப்பா, எப்படியாவது நமக்கு சார்ந்த லாயரை கூப்பிட்டு பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த லாயர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துகிட்ருக்கு, மாயா ஏற்கனவே கோர்ட்டில் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கா, 3 நாள் அவகாசம் வேற கொடுத்துருக்காங்க, எப்படியாவது இந்த டைமில் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு ஆதாரத்தை திரட்டிடுவா அப்படி சொல்லும்போது அந்த லாயரும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறீங்க, இந்த கேஸை எடுத்து நடத்துறது நான் இல்லை, என்னை வச்சு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க, நான் எடுத்த கேஸ் எதுவுமே தோத்ததாட்டு சரித்திரமே கிடையாது, என்னை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது சார், ஆனால் அந்த மாயா சரியான ஆள், எப்படி இருந்தாலாவது உண்மையை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா அப்படி சொல்லும்போது அந்த லாயரும் நீங்கள் கவலைப்படாதுங்க, நீங்கள் கவலைக்குரிய எல்லா விஷயமும் எல்லாம் சரி பண்ணியாச்சு, பாருங்க உங்களுக்கு எதிராட்டு உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றி வச்சுட்டேன், அந்த மாயா எப்படி இருந்தாலுமே ஸ்டேஷனில் போய் அந்த கான்ட்ராக்டர் முத்துக்கிட்ட போய் விசாரணை பண்ணாதான் செய்வான், அந்த முத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது இவங்க எல்லாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் வச்சுருக்கேன், மாயா உங்கள்கிட்ட விசாரணை பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி எனக்கு ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, சரி பார்ப்போம் நாளைக்கு நல்லபடியாக நமக்கு சாதகமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த லாயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரகுராம் ஜானகியை கோச்சில் பார்த்த உடனே நம்ம மாயா பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜானகிட்ட பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இன்னைக்கு எல்லா ஆதாரமும் நமக்கு ஆதரவாக தான் இருக்க போகுது, நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பெரியம்மா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, எப்படி இருந்தாலுமே உங்கள் 2 பேரையும் நான் வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா செம அதடியாக அவங்கள்ட்ட டயலாக் எல்லாம் பேசுகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம புவனா கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துட்டு இருக்காங்க. மாயாவும் ஒருத்தருங்களா கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கான்ட்ராக்டர் முத்துவ கிட்ட
விசாரணை பண்ணும்போது முத்து வந்து அந்த லாயர் என்ன சொன்னாங்களோ அது மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மாயாவும் இது வந்து இவங்களாட்டு பேசல, கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்துதான் இவங்கள பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி பேசுறாங்க. என்னது இது, இந்த இடிபாடுல ஒருத்தங்க சிக்கினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க வந்து அவங்க யாருக்குமே அடிபடல. இந்த ஆள் வந்து இந்த செல்வம் வேற ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இப்படி 2 ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம மாயா அந்த இடத்துல குடுக்குறாங்க. இத கேட்ட நம்ம செல்வமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் எப்படி இந்த மாயாவுக்கு தெரிஞ்சது? அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நம்ம மாயா எடுத்து சொல்றாங்க. எல்லாமே புவனாவுக்கு எதிரா தான் இருக்குது. இத பார்த்த புவனா அதிர்ச்சியாகி, என்ன நம்ம லாயர் ஒரு சொன்னாங்க. ஆனா இங்க நடக்கிறது எல்லாம் வேறையா இருக்கு. நம்ம பயந்த மாதிரி நடந்துட்டு, இந்த மாயா கடைசியில என்னையே இந்த கூண்டுல நிக்க வச்சுருவா போல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாயாவும் கரெக்டாட்டு கடைசியில புவனாவே அதுல வந்து நிக்க வைக்கிறாங்க. அதுல வந்து என்ன இந்த கான்ட்ராக்ட் குடுத்திருந்தல்ல, அது எல்லாத்துக்குமே டீல் பண்ணது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த முத்து உன்னோட பினாமி தானே! அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜானகி அவங்கள கொலை முயற்சி பண்ணதுல நெறைய சம்பவங்கள் நீ பண்ணியிருக்க. அதுக்கும் எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனாவ எதிர்த்து கேட்கும்போது, புவனாவும் இல்ல நீ வந்து தவறுதலா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏற்கனவே ரகுராம் குடும்பத்துக்கு எனக்கும் பிரச்சனை இருந்துதான். அதுக்காக என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்குது சரியான செயல் இல்ல அப்படி சொல்லும்போது, நம்ம புவனாவுக்கு ஆதரவா உள்ள லாயரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட மாயாவும் எனக்கு வந்து எவிடன்ஸ் மட்டும் இல்லன்னு யோசிக்காதீங்க. இந்த புவனா தான் ஒருத்தங்கள்ட்ட பாம் வைக்க சொன்னா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அந்த ஆள அப்படியே கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. அத வந்து நம்ம புவனா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம மாயாவும் ஒவ்வொரு ஒரு ஆளையும் விசாரிச்சுக்கும்போது, புவனா கிட்ட நடந்தத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க மேல பழிய போடணும்னு சொல்லி, இப்படி ஒரு செயல செய்தீங்கன்னு நல்லாவே தெரியும். எல்லாமே உங்களுக்கு எதிரா தான் இருக்கு. உண்மைய பேசாம ஒத்துக்க வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, புவனாவும் அது எல்லாத்தையுமே மறுத்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க வந்து தேவையில்லாம என் மேல பழிய போடாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் இந்த பில்டிங் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான். ஏற்கனவே ஜானகி பெரியம்மாவை இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணதுக்கு உள்ள எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்கன்னு சொல்லாம அதை பார்த்து அந்த அங்க உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எல்லா ஆதாரம் நம்ம புவனாவுக்கு எதிராக இருக்கும்போது பசுபதியும் புவனானால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. எவிடன்ஸை பார்த்துட்டு ஆமாம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது புவனேஸ்வரியோட லாயரும் இல்லை வந்து என்னோட கட்சிக்காரருக்கு மேலே வீணாட்டு பழிய போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே ரகுராம் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆகாது, அதனால தான் தேவையில்லாமல் இப்படி பழிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புவனாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. என்னதான் புவனாவுக்கு இப்படி பேசினாலும் நம்ம மாயா எல்லா எவிடன்ஸும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணனால புவனாவுக்கு தான் எல்லாமே தப்பானவங்கன்னு தெரிய வருது. புவனாவுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தனா கதிரை பற்றியும் நம்ம மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த புவனா என்னோட ஜானகி ரகுராம் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கைதிகள்கிட்டே இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய சொன்னா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அங்கே உள்ளவங்களையும் அதிர்ச்சியை நிற்கிறாங்க. இதுக்கு சாட்சியாட்டு தனாவும் கதிரமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போதான் நம்ம ரகுராமுக்கே புரிய ஆரம்பிக்குது. அப்போ கதிர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் உள்ளே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா வந்து புவனாவுக்கு எதிராக உள்ள எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணி நம்ம ரகுராம் ஜானகி விடுவிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். புவனாவுக்கு தக்க தண்டனை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம்.